ஹலோ பாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எந்த விஷயத்த இந்த வீடியோ மூலிமா பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, திமுக கட்சிக்காரங்க நிறைய பேர் சில மாதமாகவே தாவேகா கட்சி, டிவி கட்சி வந்து ஆட்சி அமைச்சதுலேருந்து, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுலேருந்து அவர்கள் மேலே நிறைய விமர்சனம் வச்சுட்டு வராங்க. முக்கியமான விமர்சனம்னா, ஓட்டு போட்ட மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைன்னு சொல்கிறாங்க. ஓட்டு போட்ட அனைத்து மக்களுமே வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டுருந்தா அவங்க ஃபுல்லாக போன எலெக்ஷன் எல்லா மக்களும் நல்லவனாக இருந்தாங்க. இந்த எலெக்ஷனில் எல்லாருமே கெட்டவன் ஆகிட்டேன். இது முக்கியமான இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு எலெக்ஷனோட ரிசல்ட் என்னும்போது தபால் ஓட்டு தான் எண்ணுவாங்க. தபால் ஓட்டு போடுறவங்க யார்? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் தபால் ஓட்டு போடுவாங்க. தபால் ஓட்டு போடுற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் யார் யார் இருப்பாங்க? எல்லா கேட்டகரியும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் டியூட்டி போட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க தபால் ஓட்டு போடுறாங்க. தபால் ஓட்டு போடுறவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, கலெக்டராக இருப்பாங்க, சப் கலெக்டராக இருப்பாங்க, டெப்டி கலெக்டராக இருப்பாங்க, இல்லை ரிஜிஸ்டராக இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க, ஆர்மியாக இருப்பாங்க, மிலிட்ரி மேன்ஸாக இருப்பாங்க. இப்படி எல்லாருமே சேர்ந்து தான், ஏன்னா எலெக்ஷன் டியூட்டியில் அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. அது மூலயமா தான் வந்து அவங்க தபால் ஓட்டு போடுறாங்க. தபால் ஓட்டு அந்த கவுண்டிங் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தபால் ஓட்டு தான் கவுண்டிங் பண்ணுவாங்க. அந்த கவுண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஒருவேளை 100 சீட்ஸு இல்லை ஒரு 80-90 சீட்ஸ் இருந்தால் அக்செப்ட் பண்ணலாம். தபால் ஓட்டுலேயே நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 25, 26 அந்த நிலைமையில் இருந்த டிஎம்கே. அந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு 109, 106ன்னு சொல்லிட்டு வந்து தான் ரிசல்ட் கவுண்டிங்கில் வந்துருந்தது. அப்போ தபால் ஓட்டு போட்டவங்க எல்லாம் முட்டாங்களா? சரி, மக்கள் தாங்க முட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வேலை செய்கிற ஐஏஎஸ், ஹை கேடர் ஆஃபீஸர்ஸ், கமிஷனர்ஸ் எல்லாமே முட்டாளா? இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். டிவி கட்சி மூலயமா அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா ஒரு தோட்டத்தோடு வச்சு வந்த கட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதோட வரலாறு வந்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி தெரியாதவங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் எலெக்ஷனில் 1952 தமிழ்நாட்டில் வருது. ஆனால் 57 போட்டியிடும் போது திமுக 15 சீட்டு தான் வின் பண்ணுறாங்க. 15 சீட்டில் 13.4% அவங்களோட ஓட் பேங்க். 4% தான் அண்ணாவோட ஓட் பேங்க். 15 சீட்டு ஜெயிக்கிறார் அவர் உட்பட. 1962 27.1% 50 தொகுதி ஜெயிக்கிறாங்க. இதுக்கு பிட்வீனில் தான் 53 எம்ஜிஆர் திமுக கட்சியில் இணைகிறார். எம்ஜிஆர் திமுக கட்சியில் இணைஞ்ச அப்புறம் 1958 அவரோட நாடோடிகள் படத்தில் திமுக கட்சி கொடியோட ஒரு சீன் நடிக்கிறார். எதுக்காக நடிக்கிறாரு? ஏன்னா அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது, டிவி கிடையாது, போஸ்டர்ஸ்லாம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் கூட லிமிட்டடாக தான் மூவிக்கு போஸ்டர் அடிப்பாங்க. மற்ற எல்லாமே ஓவர் எக்ஸ்பென்சிவ். அப்போ இருக்க சூழ்நிலையில் எம்ஜிஆர் திமுக கட்சி கொடியோடு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணி நிறைய இடங்களில் வந்து மேலான இடங்களில் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர். அது மூலயமா தான் சராசரி 1962 27.1% அப்படி டபுளாக வந்து பார்த்திங்கன்னா ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 50 தொகுதி ஜெயிக்கிறாங்க. 1967 அதற்கும் மேலே நிறைய இடத்துல எம்ஜிஆர் வந்து அண்ணா அவர்கள் பிரச்சாரம் பண்ண வைக்கிறாரு. அண்ணாவில் பிரச்சாரம் பண்ண வைக்க எம்ஜிஆர் வந்து நிறைய இடங்களில் போக எம்ஜிஆர் வந்து ஒரு திரை உச்சத்தில் இருக்கிற ஒரு பிரபலம். ஓட் பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பிரபலத்தால் மட்டும் தெரிஞ்ச ஒரு நபரை நிறைய இடத்துல ஓட் பேங்க்காக யூஸ் பண்ணி தான் 1967 40.70% சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா 138 தொகுதி ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கிறாங்க. இதில் எம்ஜிஆர் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13.4% இருந்த ஓட் பேங்க்கு 48.4% இன்க்ரீஸ் ஆகுது. சராசரியாக 35% ஒரு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு யார் காரணம்? எம்ஜிஆர்ன்ற ஒரு நடிகர் தானே. அவர் அந்த கட்சியில் வந்த அப்புறம் தானே ஒரு கட்சி குரோத் ஆகுது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த அப்புறம் அந்த குரோத் ஆகுறது அது வேறு விஷயம். ஏன்னா அந்த டிஎம்கே அப்படி தான், ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் அவங்க ஸ்ட்ரென்த்து அண்டர் கிரவுண்டில் ஸ்ட்ரென்த்தன் பண்ணி தான் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா இறந்தப்பறம் எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து கருத்து வேறுபாடில் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது கூட தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து எம்ஜிஆர் தானே ஆண்டுகிட்டு இருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேல வர முடியலையே. ஏன்? இதே ஒரே விஷயம். திமுகவோட அடிமட்ட தொண்டர்களுக்கு யாருக்கும் தெரியாது. என் கட்சியில் இருக்க மேல் இடத்துல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. அப்படி தெரிஞ்சவங்களாம் வாயை திறக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த கூலி கூட்டத்தை, இந்த கொத்தூஸ் கூட்டத்தை இது மாதிரி வெளியே விட்டு கூலிக்கு 200-300 கொடுத்து இது மாதிரி நீங்கள் திட்டுங்க, அது ஒரு நடிகர் கட்சின்னு திட்டுங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நண்பா, நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இவங்களோட க்ரோத் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு பொய்யோ அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்களே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாமே. எல்லா சோஷியல் மீடியா மெட்டீரியல் ChatGPT நீங்கள் போட்டு பாருங்கள். ChatGPT உங்களுக்கு தப்பாக சொல்லுதா? கூகுளில் போட்டு பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள். எம்ஜிஆர் வந்த அப்புறம் தான் வந்து 35% ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க ஜெயிச்சது காரணமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மூலயமா தான்
அண்ணா ரொம்ப புத்திசாலி, நான் அவரை எதுவும் குறை சொல்லலை. அவரும் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டரை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதே மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி சரியில்லைன்னு தான் ஓட்டு போடுறாங்க. அதை எப்படி நீங்கள் கவர்ச்சின்னு சொல்லிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சொல்கிற விஷயங்களை நீங்கள் உங்கள் வாயில் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த முழுசாக நம்பிடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான விஷயமா இருக்காது நண்பா. இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண நினச்சதாங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுங்க. இந்த கொத்துஸ் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க ஒரு கேங்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டிஎம்கேக்காரங்க தரலோக்கலாக செய்வாங்க. எதிர்கட்சினா ஆளுங்கட்சினா தரலோக்கலாக திருடுவாங்க. இந்த 2 விஷயம் தான் சேமாக பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நம்ம தான் வந்து தெளிவாக இருக்கணும், இல்லை மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க. தேங்க்யூ.